அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை காலப்பட்டி மண்டல பாஜக துணைத் தலைவர் அஜய் என்பவர் நேற்றிரவு அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். பாலாஜி நகர் விளாங்குறிச்சி பகுதியில் வைத்து அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். 7 ஆண்டுகளுக்கு முன்பு புவனேஸ்வரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் திருமணத்திற்கு பிறகு வேல்முருகன் என்பவரின் குடும்பத்தினரால் புவனேஸ்வரி மதமாற்றம் செய்யப்பட்டதாகவும், இந்த நிலையில் தற்பொழுது பாஜக துணைத் தலைவர் அஜய் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கவும், கோவை காலப்பட்டி மண்டல் பாஜக துணைத் தலைவர் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். அவரை வெட்டியவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், என்ன நடந்தது? அவருடைய நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? விரிவான விவரங்கள். கௌதமி வணக்கம். அதாவது பீளமேடு பகுதியினுடைய பாஜக மண்டல் துணை செயலாளராக இருந்து வருபவர் அஜய். இவருக்கும் விருதுநகரைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணமானது நடைபெற்றிருக்கிறது. இவர் விளாங்குறிச்சி அடுத்த பாலாஜி நகர் பகுதியில் 2 குழந்தைகளுடன் அவர் தனியே மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய தனது அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய வேல்முருகன் என்பவருடன் அவரது குடும்பத்தினருடன் இவரது மனைவிக்கு உறவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கடந்த ஆண்டு இவரது மனைவி மனம் மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது அந்த வேல்முருகனினுடைய தூண்டுதலின் அடிப்படையில் இவரது மனைவி கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறியதாக கூறப்படுகிறது. மேலும் கணவனிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பாக வேல்முருகனுக்கும் அஜய்க்கும் ஏற்கனவே தகராறு இருந்து வந்துள்ளது. அதே போன்று வேல்முருகன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் அவருடன் அவரது குடும்பத்தினருடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இவர் மனைவியிடம் கூறியதன் அடிப்படையில் தான் இருவரும் தனியே இருந்து வருகிறார்கள். அதே வேளையில மனைவி அந்த வேல்முருகன் குடும்பத்தினருடன் சேர்ந்து அஜயை வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு அஜய் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது பாலாஜி நகர் அந்த சந்திப்பு பகுதியில் வைத்து அந்த வேல்முருகனுடைய அவர் தனியாக ஒரு டீக்கடை நடத்தி வருகிறார். அந்த டீக்கடையில் பணியாற்றக்கூடிய 2 நபர்கள் கையில் அரிவாள் கத்தியுடன் இவரை விரட்டி இருக்கிறார்கள். விரட்டிய நிலையில இவர் ஓட முற்பட்ட போது அவர் தலையில் தாக்க முற்படவே அவர் கையை தூக்கிய போது கையிலும் காலிலும் கடுமையாக அரிவாள் வெட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியிலேயே அவர் விழுந்த நிலையில அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கக்கூடிய கங்கா மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று தற்போது அவர் அங்கு சிகிச்சையில் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு பார்த்தபோது அந்த அரிவாள் வெட்டில் ஈடுபட்டவர்கள் இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். அதே போன்று அந்த வேல்முருகன் என்பவரும் ஊருக்குள் இல்லாமல் அவர் வெளியூரில் இருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் இருவரையும் தற்போது தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு இருந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.